கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலும் கடந்த மாதம் முழுதும் நம்மை கண்ணின் மணி போல் ஆண்டவர் பாதுகாத்தார். ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்து இந்த புதிய மாதத்தை காண ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நம்ம எப்பவுமே நம்ம நன்றி சொல்கிறவளாய் நம்ம இருக்கணும். எல்லா சூழலுமே ஆண்டவர் துதிக்கிறால் நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவனுடைய கிருபை மாத்திரம்தான். ஆண்டவர் நேற்று இருப்பவர்கள் இன்று இல்லாத இந்த உலகத்தில் ஆண்டவர் கடந்த மாதம் முழுதும் நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இந்த புதிய மாதத்தை அடியெடுக்க வைத்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண போகிறார்னா, ஏசாயா 44:21 நீ தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் என்ன செய்ய போகிறாருன்னா, நம்மளை மறக்க போகிறது. ஆண்டர் என்ன சொல்கிறேன்னா, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அதனால் கூட நம்ம நினைக்கலாம், இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருமே நம்ம பல பாதையில் நம்ம கடந்து போகலாம். ஆனால் இந்த மாதம் எப்படி இருக்கிறோமோ, இந்த மாத தேவைகள் எப்படி இருக்கிறோமோ, இந்த மாதம் இந்த கடன் பரீட்சைக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, அப்போ பிள்ளைகளுடைய காரியம் எதிர்காலத்துக்குரிய எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டர் சொல்கிறாரு, மகளே நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். நீங்கள் இக்கட்டான சொல்ல போகலாம், என்னை விசாரிக்க ஒரு கூட இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என் கூட இருந்தவர்களும் கூட பிறந்தவங்க என் இணைச்சரப்பது யாருமே எனக்கு ஒரு உதவி செய்யலை, என்னை விசாரிக்கலை, என் கூட பழகினவங்க கூட என் கூட நீ எப்படி இருக்கேன்னு கேட்கலையே. அப்போது எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டர் சொல்கிறாரு, யார் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். தாய் தப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படலைன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறேன். இந்த மாதம் கூட இந்த மாதத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மறக்காமல் அவருடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறபடினால இந்த மாதத்தின் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். இந்த மாதம் ஒரு குறைவு இல்லாதபடி இந்த மாதம் கர்த்தர் நடத்துவார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது. ஆனால் நாம் என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும். இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் அதிகாலை எழுந்து தேவனை தேடும்போது அவர் தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நன்மை கூட குறைவுப்படாது. அப்போ எந்தெந்த நன்மைலாம் நம்ம ஆண்டுட்டு எதிர்பார்க்குறோமோ அவரை தேடும்போது எந்த நன்மையும் குறைவுப்படாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார், பிள்ளைகளை நடத்துவார். இந்த மாதம் முழுதும் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், நல்ல சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார். இந்த மாதம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா நீ என்னால் மறக்கப்படுதல்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். அவர் மறக்காமல் இருந்தால் போதுங்க. மனுஷங்க மறந்துடுவாங்க, ஆனால் கர்த்தர் நம்ம மறக்கவே மாட்டார். அதனால தான் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியில் அவர் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. அப்போ நம்ம கவலையெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட போகிறோம். ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவலைப்படவே கூடாது. ஏன்னா அவர் நம்ம மறக்காமல் நம்ம கூட இருந்து அவரை நடத்துவார், நம்ம குடும்பத்தை நடத்துவார். யோசிப்பட வாழ்க்கையில் கூட பார்க்கும்போது எல்லாருமே கைவிட்டாங்க. பிறந்தவர்களால் கைவிடப்பட்ட நிலை யாருமே கிடையாது. குழியில் போடப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் அதுக்கப்புறம் எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அவன் போகிற பாதை வைத்த தரிசனம் பெருசு தான், திட்டம் பெருசு தான், வாக்கு தத்தம் பெருசு தான். ஆனால் யோசிப்பு போன பாதையெல்லாம் கண்ணீரின் பாதை தான், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில். ஆனால் கர்த்தர் கூடவே தான் இருந்தார். சிறைச்சாலையில் போடும்போது கூட ஒரு பக்கம் அவமானம், செய்யாத தவறு செய்தன்னு சொல்லி ஒரு பக்கம் அவமானம், நிந்த பாடு, இந்த பக்கமாக அவருக்கு எல்லாருமே கைவிட்டாங்க. அவர் காரியம் யோசிப்பை பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையான பாடுகள் மத்தியில் கடந்து போனால் கூட ஆண்டவர் என்ன பண்ணால், சிறைச்சாலையில் அவர் போடும்போது கூட கூட தான் இருக்கார். அதனால் கூட நம்ம எந்த பாதையில் போனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறனால எல்லாத்துலேயும் தப்பு வைத்து யோசிப்பை கர்த்தர் உயர்த்தினது போல் ஆண்டவர் உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். பானபாத்திரக்கார தலைவன் கூட நான் எந்த தப்பும் பண்ணலை, இங்கேருந்து என்னை கொண்டு போங்கன்னு யோசிப்பு சொல்லும்போது ராஜா கிட்ட சொல்லி எப்படியாவது இங்கேருந்து கொண்டு போங்கன்னு சொல்கிறார். ஆனால் அவன் மறந்துட்டான். மனுஷங்க மறந்துடுவாங்க, ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதன் அர்த்தத்தை சொல்லும்படியாக ஆண்டவர் யோசிப்பை வரவழைத்து ஆண்டவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்துறார். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை ஆண்ட திறப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வார். ஏன்னா அவர் மறக்காத தேவன். உங்கள் கூட இருந்து உங்கள் கரம் பிடிச்சு அவர் உள்ளங்கையில் வரைந்து இந்த மாதத்தை கர்த்தர் நடத்துவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க.
சந்தோஷமாக இருங்க. இந்த மாதம் ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் முதலாவது நாளில் கர்த்தாவே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, சந்தோஷத்தின் மாதமாக, சமாதானத்தின் மாதமாக இந்த மாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. அதனால் நீ கொடுத்த வார்த்தையின்படி நீ என்னால் மறக்கப்படலன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறக்காமல் உடைய உள்ளங்கள் வரைந்து வைத்திருக்கிறபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமான காரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்து இந்த மாதத்தை ஆசீர்வதித்து கொடுக்க போகிற தயவுக்காய் நன்றி ராஜா. பிள்ளைங்க வெளியில் போகும்போது வரும்போதெல்லாம் சுகத்தோடு கொண்டு போய் சுகத்தோடு கொண்டு வாங்கப்பா. உங்களுடைய ரத்த கோட்டையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் மறைத்துக் கொள்ளுங்க, அக்கினி வேலி போடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் ஆபத்து விபத்துகளுக்கு விலைக்கு ஆண்டவரேன் அப்பா. அவனுடைய குடும்பங்கள் ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் முழுமையை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. உங்கள் பரிபூர்ண சமாதானத்தை சந்தோஷத்தை ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா. அப்படி நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.